ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமதுஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, வீட்டில் உங்களை நிச்சயமாக பாராட்டுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவுன்னு பார்த்திங்கன்னா 3 பேர்லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். காரத்துக்கு 3 வரமிளகாய், இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, கூடவே ஒரு 4 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அரைக்கும் போதே வாசனை வந்து நல்லா கமகமன்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி ரசத்துக்கு நீங்கள் அரைச்சி சேர்த்து பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ரசம் கிடைக்குங்க. இதை சாப்பிடாமல் ஊற்றி குடிப்பாங்க. அந்தளவுக்கு ரசம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததாக நான் ரசத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க. நம்ம தக்காளி ரசம் செய்ய போகிறதுனால புளி அளவு கம்மியாகவும் தக்காளி அளவு அதிகமாகவும் இருக்கணும். நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பிசைகிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு, சீரகம், மிளகு இதனோட விழுதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையுங்க. அப்போ தான் அந்த தக்காளி சாரெல்லாம் நல்லா இறங்கும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் இது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு அதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த புளி கரைச்சி அதனோட கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துர்லாம். பாருங்கள், அந்த கருவேப்பிலை, மல்லி, அந்த தக்காளியோட சாறு எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு தோல் வந்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்கள் புளிப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்தை வந்து தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்த வேண்டாம், கசப்பு எடுக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துர்லாங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இது கூட இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி கரைசலை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வடிகட்ட வேண்டாம். இப்போ பாருங்கள், சேர்த்திட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்துனிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதே கட்டி பெருங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்தால் நம்ம தாளிக்கும் போதே சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துனிங்கன்னா பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் ரசத்தில் இறங்கும். ரசம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரசம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியும் வந்து ரசம் கொதி வரணும், ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் எல்லாரும் நிச்சயமாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு சொட்டு கூட உங்களுக்கு மிஞ்சாது. அந்தளவுக்கு சூப்பராக ஊற்றி குடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தக்காளி ரசம் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.